டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வறுமையை ஒழிப்பதற்காக தமிழக அரசால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சென்ற வகுப்பில் வறுமையை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட, அதாவது மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் வறுமையை ஒழிப்பதற்கு தமிழக அரசால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் அல்லது திட்டங்களை பற்றி பார்க்கலாம். இதில் ஏறக்குறைய ஒரு 12-13 திட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. இவை அனைத்தும் முக்கியமான திட்டங்கள். இதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பாருங்கள் நண்பர்களே. அதாவது நாம் சமீப காலமாக இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் வறுமை என்பதை பற்றிய சில வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கிறது. அது சென்ற வகுப்பில் வறுமையை ஒழிப்பதற்கு இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுள்ள சில முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது 27 திட்டங்களுக்கு மேல் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களை, பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து வறுமையை ஒழிப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அல்லது திட்டங்களை பற்றி இந்த வகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். முதலில் அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களும் வறுமை ஒழிப்பு திட்டங்களே. அதாவது அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் சில ஒரு 12-13 திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023 நண்பர்களே. இதில் சில திட்டங்களை கொடுத்து, அது தொடங்கப்பட்ட ஆண்டுகளை கொடுத்து அதை பொறுத்து சொல்லுவார்கள். இப்படித்தான் இந்த திட்டங்களில் இருந்து கேள்விகள் வருகிறது. சென்ற குரூப் 2 தேர்விலும் இது போன்ற கேள்விகள் கேட்டிருந்தார்கள். எனவே குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் இதிலிருந்து கேள்விகள் வரும். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் என்று சொல்லக்கூடிய பொறுத்து என்ற வகையில் இந்த தலைப்பிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது ஒரு பக்கம் திட்டங்களும் இன்னொரு பக்கம் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுக்கப்பட்டு எந்தெந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்பதை சரியாக பொறுத்து சொல்லுவார்கள். எனவே இந்த திட்டங்களை தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து கட்டாயமாக கேள்விகள் வரும். முதலில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் 2023. அடுத்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012-13. அதாவது NEEDS நீட்ஸ் என்று சொல்லக்கூடிய நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதாவது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012-13. அதற்கடுத்து மூன்றாவதாக வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். அதாவது 2010-11 காலகட்டத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது UYEGP அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். அதாவது UYEGP என்பது அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் 2010-11 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து
பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் 2008, அதாவது PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் புரோகிராம் 2008, பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் 2008. அதற்கடுத்து தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் TNUES, அதாவது தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 2021, தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021 தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து தொழிலணங்கு திட்டம், அதாவது தொழிலணங்கு திட்டம் 2022 தொடங்கப்பட்டுள்ளது. இது கேட்டாலும் கேட்பார்கள் நண்பர்களே. தொழிலணங்கு ஸ்கீம் எப்போது தொடங்கப்பட்டது, அதாவது தொழிலணங்கு திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து 7வதாக தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 2024, TNVSAFE என்று சொல்லக்கூடிய த தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், அதாவது தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 2024. இது சுருக்கமாக TNVSAFE என்றும் கேட்பார்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015, PMKVY என்று கொடுப்பார்கள். அதாவது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015 தொடங்கப்பட்டுள்ளது. தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா 2014 தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது DDU-GKY என்று, அதாவது தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் TN ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 2013, அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் 2013 தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் 2018, அதாவது டான்சிம் என்று சொல்லக்கூடிய, அதாவது TANSIM, டான்சிம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் 2018. அதற்கடுத்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது MGNREGS என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி சென்ற வகுப்பிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நண்பர்களே. இந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இருந்தாலும் இது தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை செய்து வருவதால் இந்த தலைப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இது கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை அல்லது ஏரி வேலை என்று பிரபலமாக சொல்லுவார்கள் நண்பர்களே. அதுதான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது முதலில் தொடங்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைய காங்கிரஸ் கட்சி
இந்த மகத்தான சாதனை திட்டத்தை தொடங்கியது. அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது 2006ஆம் ஆண்டு. 2 விதமான கேள்விகள் இதில் வரும் நண்பர்களே. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 2005ஆம் ஆண்டு. அதுவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 2006. இந்த 2 கேள்விகளும் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த திட்டத்தை தொடங்கிய அரசாங்கம் எது என்று கேட்டால் காங்கிரஸ் அரசாங்கம். அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இது பிரபலமாக 100 நாள் வேலை அல்லது ஏரி வேலை என்று அழைக்கப்படும் நண்பர்களே. இது ஏற்கனவே பல முறை கேட்டிருந்தார்கள், இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 13 திட்டங்களில் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. அதாவது ஒரு பக்கம் திட்டங்களும் இன்னொரு பக்கம் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் கொடுத்து பொறுத்த சொல்லுவார்கள். எனவே நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் வறுமை பற்றிய சில புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வறுமையானது இதர மாநிலங்களில் ஒப்பிடுகையில் சற்று குறைவாக இருக்கிறது. வறுமை இல்லை என்ற இலக்கினை SDG 1 அடைய முயற்சியில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை 2024 கூறுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் வறுமை இல்லை என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிப்பதாக நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை 2024 கூறுகிறது. அதற்கடுத்து 2015 to 16ஆம் ஆண்டு மற்றும் 2019 to 21ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வறுமை விகிதம் மிகவும் குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் கூறுகிறது. அதாவது 4.76% இருந்து 2.20% குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் கிராமப்புறங்களில் வறுமை விகிதம் மிகவும் குறைந்திருக்கிறது. அதாவது நகர்ப்புற பகுதிகளை விட கிராமங்களில் வறுமை குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறது நிதி ஆயோக்கினுடைய புள்ளி விவரங்கள். அதற்கடுத்து தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களால் தொடர்ந்து இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அரசானது திகழ்கிறதாக சொல்லுகிறது. அதற்கடுத்து இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வறுமையினுடைய சதவீதம் 2.20% ஆகும். இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஜூலை 2024ஆம் ஆண்டு நிதி ஆயோக்கால் வெளியிடப்பட்ட அறிக்கையாகும். இதிலிருந்து சில கேள்விகள் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு வரும் நண்பர்களே. அதாவது இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் வறுமையின் சதவீதம் 2.20% ஆகும் நண்பர்களே. இந்த கேள்வி கட்டாயமாக கேட்பார்கள். அதாவது தமிழ்நாட்டில் தற்போது வறுமையினுடைய சதவீதம் எவ்வளவு என்று கேட்பார்கள். 2.20%. இந்த அறிக்கை அனைத்தும் நிதி ஆயோக்கால் ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் நண்பர்களே. தமிழ்நாட்டின் வறுமை என்பதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்த்திருந்தோம். அதற்கடுத்து வறுமையை ஒழிப்பதற்காக தமிழக அரசால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் பார்த்திருக்கிறோம். இதோடு இந்த தலைப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து சில முக்கியமான
தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.